நாடாளுமன்ற மைய மண்டபத்தில் ஜிஎஸ்டி அறிமுக விழா இன்று நள்ளிரவு நடைபெறுகிறது. இதில் குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி, பிரதமர் மோடி, துணை குடியரசுத் தலைவர் ஹமீத் அன்சாரி உள்ளிட்ட தலைவர்கள் பங்கேற்கிறார்கள். இந்த விழாவை காங்கிரஸ், திமுக, ராஷ்டிரிய ஜனதாதளம், கம்யூனிஸ்ட், திரிணாமுல் காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் புறக்கணிப்பதாக அறிவித்துள்ளன. எதிர்க்கட்சிகள் இந்த முடிவை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று வெங்கையா நாயுடு உள்ளிட்ட தலைவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். இந்நிலையில் இன்று நள்ளிரவு முதல் அமலுக்கு வரும் ஜிஎஸ்டி வரியின் பலன் மக்களுக்கு சென்று சேரும் வகையில் கண்காணிப்பு அம்சமும் இருக்கிறது என்கிறார்கள் துறை சார்ந்த வல்லுநர்கள். ஆன்டி ப்ராஃபிட் ரிங் அப்படின்றது இந்தியாவில் கொண்டு வந்திருக்காங்க. இது நிறைய ஜிஎஸ்டி டெவலப் பண்ண ஏற்கனவே இருக்கிற நாட்டிலலாம் கூட இருந்திருக்கு. அதுக்கான ரூல் ஃப்ரேம்ஸ் எல்லாத்தையுமே இப்போ தான் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இது எதுக்கு அப்படின்னா, எடுக்கிற கிரெடிட் கண்டிப்பாக எண்டு கஸ்டமருக்கு பாஸ் ஆன் பண்ணணும் அப்படின்றதுல கவர்மெண்ட் தெளிவாக இருக்காங்க. ஸோ இது எல்லாருக்குமே அப்ளை ஆகும்னா எல்லாருக்கும் அப்ளை ஆகாது. கண்டிப்பாக எல்லா பெரிய கம்பெனிக்கும் இது அப்ளை ஆகும். அதனால் ப்ரைஸ் ஆஃப் தி ப்ராடக்ட் இல்லை ஒரு சேவையோட ப்ரைஸோ கண்டிப்பாக குறையறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. ஒரு தேசம் ஒரே வரி என்ற முழக்கத்துடன் அறிமுகப்படுத்தப்படும் ஜிஎஸ்டி வரியில் 4 பிரிவுகளாக வரி வசூலிக்கப்படும். இது பற்றி இன்னமும் குழப்பத்துடன் இருக்கும் வர்த்தகத்துறையினர் தங்கள் இருப்பு, விற்பனை விவரங்களை மாதம் அறிக்கையாக தாக்கல் செய்ய வேண்டும் என்கிறார்கள் பட்டய கணக்காளர்கள். ஜிஎஸ்டியில் கணக்குன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல பில்லில் அவங்களுடைய ஹெச்எஸ்என் கோடோட சரியாக போடணும். இரண்டாவது, அவங்களுடைய ப்ராடக்டுடைய ரேட்டு பிரகாரம் ஒவ்வொரு ரேட்டுக்கும் எவ்வளோ விற்றுருக்காங்க அப்படின்றத வாங்கி வச்சுருக்கணும். அவங்க வாங்கினப்போ ஒவ்வொரு ரேட்டு பொருளுக்கும் எவ்வளோ வாங்கியிருக்காங்கன்றது சரியாக வச்சுக்கணும். ஒவ்வொரு மாத கடைசியிலையும் இந்த கணக்கை சரி செய்து அந்த மாத எண்டுக்குள்ளே 10ஆம் தேதிக்குள்ளே அவங்க அரசுக்கு அறிக்கை தாக்கல் செய்யணும். ஸோ முக்கியமாக அவங்க பண்ண வேண்டியது, அவங்க வாங்கின பொருளுடைய ரேட் வைஸ் ப்ராடக்ட் டீட்டெயில் வச்சுக்கணும். விற்கும் பொழுது ரேட் வைஸ் ப்ராடக்ட் டீட்டெயில் சம்மரி எடுத்து வச்சுக்கணும். ஜிஎஸ்டியை பொறுத்தவரை சேவைகளுக்கான கட்டணம் உயரும், பல பொருள்களுக்கான விலை குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர்கள் குழு.